ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரியாணி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கப்ஸா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கப்ஸா பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கப்ஸா பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருளை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி முக்கு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு, 2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ட்ரை பேனில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வறுக்கிற ஸ்மெல் நல்லா வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டுடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி லீஃப் போட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வெங்காயம் மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கப்ஸா பிரியாணிக்கு மோஸ்ட்டாக தக்காளி சேர்த்திக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு புளிப்பு லைட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தக்காளி சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கறனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சமைக்கும் போதே வாசனை மூக்க தொலைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த தண்ணியிலே சிக்கன் லெக் பீஸ் வேகணும். ஒரு 70% அளவு இந்த தண்ணியில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கப்ஸாவுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா லெமன் தான். ட்ரை லெமன் தான் சேர்த்தணும். நம்மள்ட்ட ட்ரை லெமன் இல்லாதனால நான் லெமனையே சின்னதாக கட் பண்ணி 2 பீஸ் ஆக்கி இது கூட சேர்த்துட்டு மூடி வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வந்துடும். நம்ம போட்டிருக்கிற சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு 70% அளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. இப்போ இதை தனியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏன் சிக்கனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, சிக்கனில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். அப்போ பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு சிக்கனை இந்த தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கும். ஸோ நம்ம 1/4 லிட்டர் தண்ணியை இது கூட சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு 3/4 லிட்டர், இப்போ 1/4 லிட்டர் ஊற்றினோம்னா கரெக்டாக 1 லிட்டர் ஆயிரும். அரிசி போடும்போது நமக்கு கரெக்டாக அரிசி வெந்து கிடச்சிரும். 1 கிலோ சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். அரிசியை விட தண்ணி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த சிக்கனை மசாலா பரட்ட வேண்டியது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா மசாலா, அதில் ஒரு 2 ஸ்பூன் மசாலா இது கூட சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நீங்கள் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. ஏன்னா சிக்கன் வெந்த தண்ணியிலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ சிக்கன்லேயே உப்பு பிடிச்சிருக்கும். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம். 10 நிமிஷம் பிடிக்கட்டும். அடுத்ததாக நம்ம பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். தண்ணியும் அரிசியும் ஒரே ஈவனாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றி விட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கன் லெக் பீஸை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். 70% ஏற்கனவே குக்காக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக
ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, போட்டு விட்டுட்டு சும்மா இருந்துருங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மசாலா இருந்துச்சுன்னா மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நம்ம சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பக்கம் மாற்றி போட்டுருங்க. இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம் நீங்கள் மாற்றி மாற்றி விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா குக்காகி வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து வச்சுருங்க. நம்ம பிரியாணி ரெடி ஆனோடனே மேலே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தம் போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் கப்ஸா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் செஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட மேலே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கை நிறைய கொத்தமல்லி தலையை எடுத்து மேலே தூவிட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லெக் பீஸை அப்படியே மேலே வச்சு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு சிக்கன் கப்ஸா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.